வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போ வெஜிடபிள் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள் ஃப்ரை ரைஸுக்கு கேரட் 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க, பொடியாக கட் பண்ணிக்கங்க. பீன்ஸு 100 கிராம், முட்டைகோஸ் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். கேப்சிகம் 1 எடுத்துக்கிட்டேங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிகார்ன் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தால் ஒரு கட்டு எடுத்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஆனியனை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. சால்ட்டு தேவையான அளவு. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நெய்யும் எடுத்துக்கோங்க, 2-3 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்பூன். சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. பூண்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் பேபிக்கான சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய்களை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் பேபிகார்னையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா வதக்கிடுங்க. பேபிகார்ன் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் எடுத்துடுங்க. கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி காய்கறிங்க எடுத்துக்கங்க. நான் 1/4 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன், பாஸ்மதி. பீன்ஸையும் போட்டு அதே கடாயில் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இதை மாதிரி வதக்கிறதால பச்சை வாடை போயிடும். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி எடுத்துக்கங்க. வதக்கும் போதே நமக்கு காய்கறிங்கெல்லாம் வெந்துடும். பீன்ஸை வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். முட்டைகோஸை பொடியாக மெலிசாக கட் பண்ணுங்க. அப்போ தான் ஃப்ரை ரைஸில் காய்கறிங்கெல்லாம் நல்லா சேர்ந்தாப்பில் நல்லாயிருக்கும். முட்டைகோஸை வதக்கிட்டேங்க. அதோட வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்கி ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது குடமிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு குடமிளகாய் எடுத்துக்கிட்டேன், அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. காய் ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு இல்லை. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. கேரட்டு வதக்கி வச்சதை சேர்த்துக்கங்க. பீன்ஸும் வதக்கி வச்சதை சேர்த்துடுங்க. குடமிளகாவும் சேர்த்துக்கிட்டேங்க. முட்டைகோஸை சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் வதக்கி வச்ச காய்கறிங்க எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. பேபிகார்னும் சேர்த்து எல்லா காய்கறியும் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. காய்கறிங்கெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. வெள்ளை மிளகுத்தூள் எடுத்து தூவிடுங்க. 1 ஸ்பூன் தூவிட்டேன். சால்ட்டு தூவிக்கங்க. ஏற்கனவே சாதத்தில் போட்டிருக்கிறதால பார்த்து போடுங்க. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தாலும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. எல்லா காய்கறிகளும் சேர்த்து
சால்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு இல்லை, இது கலருக்கு தான் காஷ்மீர் சில்லி போடுறோம். இது மாதிரி பாஸ்மதி ரைஸு ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா வடித்து ஆற வச்சுடுங்க ஃபேனில். நல்லா ஆறிட்டதும் சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அயன் கடாய்னா நான்ஸ்டிக்னா வச்சுக்கோங்க, ஒட்டாமல் வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப குழைய வடிக்காதீங்க. இதை மாதிரி பாதி வேக்காடு வெந்ததும் வடிச்சுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து வடிச்சிடுங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒயிட் பேப்பரும் பிளாக் பேப்பர் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டேங்க. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சோயா சாஸ் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் ஃப்ரை ரைஸுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ரெட் சில்லி சாஸ் எடுத்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து அதுவும் 1 ஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. நான் 1/4 கிலோவுக்கு இந்த அளவு சொல்கிறேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கலரி விடுங்க. எல்லா பக்கமும் கலரி விடுங்க. காய்கறி சாஸு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஃப்ரை ரைஸை கலரி விடுங்க. ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு பீசஸை எடுத்து போட்டுக்கங்க. நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தாள் சின்ன சின்ன பீசஸையும் சேர்த்துடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த ஃப்ரை ரைஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு வந்தாலும் செய்யலாம். ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.